இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன் ப்ரான் தொக்கு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ பிரியாணியில் கூட போட்டுக்கலாம். போட்டு அது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை 3 வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பொடி பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும். ஸோ நானே வந்து சாப்பர் இல்லாமல் கையில் தான் கட் பண்ணது. ஸோ நீங்கள் சாப்பரில் கட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். உப்பு போட்டிங்கன்னா வேகமாக வணங்கிடும். ஸோ வந்து நல்லா அதை வந்து வணக்கிட்டு அதுக்கப்புறம் 3 தக்காளி ஸோ ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து போட்டுக்கோங்க. நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. அதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது 4 மட்டும் போட்டிங்கன்னா போதும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மூடி போட்டு நீங்கள் வந்து நல்லாவே குக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ ப்ரான் வந்து நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேணாம். ஏன்னா ப்ரான் வந்து நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். ஸோ அதனால் அந்த தண்ணியே வந்து போதும் அது குக் ஆகிறதுக்கு. நீங்கள் ப்ரான் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம், தக்காளி அண்ட் அந்த மசாலா போட்டோம்ல அதோட பச்சை வாசம் எல்லாமே போயிருக்கணும். ஏன்னா ப்ரானோட குக்கிங் டைம் வந்து வெறும் 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அதனால் இது போட்டுட்டு அது குக் ஆகணுன்னா உங்களுக்கு மசாலாவில் வந்து பச்சை வாசம் போகாமல் இருந்திருக்கும். ஸோ இதை வந்து போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். நான் எந்த எக்ஸ்ட்ரா வாட்டருமே ஆட் பண்ணல. பட் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இது எனக்கு தேவையானதுக்கு நல்லா வற்ற வச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ எடுத்துக்கலாம். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.